தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்ற பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப என் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி இக்கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்விக்கு கண் கொடுத்தார், அவர் தன் கண்ணில் உறக்கம் துளைத்தார். கற்றதன் பயனை அவர் அறியார், எனினும் கற்றவர்கள் உருவாக வழி செய்தார். தடுக்கி விழுந்தால் உயர்நிலை பள்ளி, எழுந்து நின்றால் மேல்நிலை பள்ளி என்று ஊர்தோறும் பள்ளிகளை திறந்து கல்வியின் நாயகனாக திகழும் கல்விக்கண் சிறந்த காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். இவரது தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார் ஆவார். இவரது இயற்பெயர் காமாட்சி என்பதாகும். இவரது தாயார் ஆசையாக ராதா என்றழைப்பார். இதுவே பின்னாளில் காமராஜர் என்றானது. காமராஜரை படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர் என்றெல்லாம் அழைப்பர். காமராஜர் தனது 16 வயதில் காங்கிரசில் தன்னை இணைத்துக் கொண்டார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்தாலும் விடுதலை வீரர் சத்தியமூர்த்தியின் அரசியல் வாரிசாக விஸ்வரூபம் எடுத்தார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் என தாய்நாட்டின் விடுதலைக்காக களம் பட கண்டு தனது வாழ்நாளில் 9 ஆண்டுகள் சிறையிலேயே அர்ப்பணித்த தியாக செம்மலவர். 9 ஆண்டுகள் முதலமைச்சராக பணியாற்றிய போதும் ஆடம்பரம் ஏதுமின்றி 2 கடற்சட்டைகளோடும் வாடகை வீட்டில் வாழ்ந்த மாபெரும் மனிதர் அவர். முதலமைச்சராக பணியாற்றிய போது பட்டி தட்டிகள் எல்லாம் பள்ளிகளை திறந்தார். ஜாதிகள் இல்லை அடிப்பாப்பா என்ற பாரதியின் வரிகளுக்கிணங்க ஏழை பணக்காரன் பாகுபாட்டை ஒழிக்க பள்ளியின் சீருடையை கட்டாயமாக்கினார். மேலும் இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை கொண்டு வந்தார். இதனால் ஆங்கிலேயர் ஆட்சியில் 7% இருந்த கற்றோரின் எண்ணிக்கை 37% உயர்ந்தது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என தமிழ்நாட்டின் கல்வி நிலையை உயர்த்திய பெருமை காமராஜரே சாரும். தனது வாழ்நாள் முழுவதிலும் சமூக தொண்டாற்றிய காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தனது 72வது வயதில் காலமானார். அதற்கு அடுத்த ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர்